ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பீட் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு மெட்டீரியலை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட். நல்லா பாருங்கள், நம்ம சுகர் பீட் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த சுகர் பீடை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட பீட் ஒர்க் நீடில். ஓகேவா? நம்ம த்ரெட் ஒர்க் நீடில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து பீடு ஒர்க் நீடில் வந்து இந்த மாதிரி நீட்டமாக ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆக போகுது அப்படின்னா, இந்த பீடு ஒர்க் நீடில், அப்புறம் வந்து சூவிங் த்ரெட் கோல்டு கலர் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி டார்க் கலர் ப்ரௌன் கோல்டு இது மாதிரி. ஓகேவா? இப்போ நான் சுகர் பீட். ஓகேவா? இந்த சுகர் பீடை வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம சுகர் பீட் போட போகிறோம். நம்ம இதுக்கு வந்து ரெண்டெல்லாம் எடுக்க தேவையே இல்லை. இந்த த்ரெட்டை நம்ம எப்பவும் போல் ஒரு த்ரெட்டு மட்டும் சூவிங் த்ரெட் எடுத்துட்டால் போதும். இது மாதிரி முடிச்சு போட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் இருக்குது. இந்த மாதிரி நீடியில் வந்து இதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே இது மாதிரி பவுல் இது மாதிரிலாம் வச்சு வைக்காதீங்க. இந்த மாதிரியே வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீடு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பவுல் வச்சு அதுலேருந்து எடுப்பாங்க. அது மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். சில பேருக்கு டக்குன்னு மாட்டாது. சில பேர் வந்து நல்ல பல்காக வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால பல்காக வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம இப்படி எடுத்து இப்படி பண்ணோன்னா அந்த நீடிலேயே அந்த பீடு வந்து மாட்டிடும். ஓகேவா? நம்ம வந்து இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது மாதிரியே பண்ணலாம். பவுச்சு ஒன்று இருக்குது, பவுச்சு அதுலேயும் போட்டு நம்ம பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் வேணாம். இப்போ பிகினர்ஸ்க்கு நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி, அதாவது இப்போ இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து மாட்டிக்கங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் வந்து வச்சுட்டு இது மாதிரி எடுத்துக்கங்க. இது மாதிரி எடுத்துக்கங்க. இப்படி ஒன்று ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கெலாம் இப்படி இருந்தால் தான் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சில பேருக்கு இந்த மாதிரி த்ரெட்லேருந்து எடுக்க வராது. ஓகேவா? இந்த ஃபேப்ரிக்லேருந்து எடுக்க வராது. அதுக்காக இப்படி எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி பிடிச்சிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படியே தான் பிடிச்சிக்கணும். இங்கேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இவ்வளோ பிடிச்சிக்க முடியலன்னா நீங்கள் இப்படி கம்மியோடு பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து நம்ம எப்பவும் போல் செயின் எடுத்துடுறோம். ஓகேவா? இந்த செயின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகும்போது அதிகமான பீடெல்லாம் போட வேணாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பண்ணிங்க அப்படின்னா பீடு உள்ளே போயிடும். அதை இப்படியே தள்ளி விட்டு இதை அப்படியே கிட்ட கொண்டு போயிடணும். இந்த கீழே இந்த த்ரெட்டு இழுக்க வருது. ஓகேவா? இதை அப்படியே கிட்ட கொண்டு போய் ஒரு குத்திட்டு நம்ம செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட் அப்படி வெளியில் எடுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இது ரெண்டாக போடலாம், மூணாக போடலாம். அதுக்கு மேலே போடவே கூடாது. அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ், இந்த த்ரெட், இந்த பீடு வந்து இப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக ரெண்டாக மட்டும்தான் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அதிகபட்சம் 3 போடலாம், அதுக்கு மேலே போடவே கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி நான் 2 அப்படி விட்டுட்டு அதையும் இப்படி நெருக்கமாக கிட்ட கொண்டு போயிட்டேன். அதாவது நம்ம இப்படி வச்சுலாம் இப்படிலாம் போடக்கூடாது. நல்லா பாருங்கள், இப்படி வச்சுலாம் போடக்கூடாது. இந்த பாருங்கள், கேப்பை தெரியுது, அது மாதிரிலாம் போடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெருக்கமாக வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நெருக்கி அந்த ஏற்கனவே உள்ள பீடுக்கு நெருக்கி அதே செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஓகேவா? அப்புறம் நான் 2 பீடு வச்சு அதே மாதிரி நெருக்கி கொண்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துடுறேன். இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு எடுக்க முடியல அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் ஈஸியாக இருக்கும். ஒன்றா நீங்கள் எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது, டைமும் ரொம்பவே ஆகும். ஓகேவா? இது மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் நான் இப்போ 3 போடுறேன். ஓகேவா? சாரி, 4 போயிடுச்சு. இப்போ 2. சரி, ஓகே, 2 போடுறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த 2 இதை எடுத்து போட்டுட்டு
மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச். நம்ம செயின் ஸ்டிச்சை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சஸும் போடுவோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் இப்போ நான் 3 உள்ளே விட்டு காட்டுறேன். இப்போ நான் 3 வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? இதே உங்களுக்கு அதிகமாக வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு காட்டுறேன். ஓகேவா? நான் இப்போ 6 போட்டுட்டேன். உங்களுக்கு ஈஸியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 6 7 போடுறீங்க. நான் எல்லாத்தையும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 8 போடுறேன். ஓகேவா? அதை நீங்கள் போட்டு இப்போ போடுறீங்க, அதே மாதிரி போடுறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 போட்டதுக்கும் இந்த 6 போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 போடுறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு 2 போடுறேன். ஓகேவா? இங்கெல்லாம் வந்து நம்ம 2 தான் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்த விட்டே நகரல. ஆனால் நம்ம இங்கே 6 போட்டிருக்கோம் பாருங்கள், எப்படி ஆடுது அந்த இதை வச்சு எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாருங்கள். இது நம்ம இப்படி பிடிச்சிருக்கோம். ஓகேவா? நாட் போட்ட மாதிரி இது எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். இது ஆடுதான்னு மட்டும் பாருங்கள். அப்போ இதுலேருந்தே நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இது ஆடவே இல்லை. ஓகேவா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? நல்லா பாருங்கள், இதை பாருங்கள். இது எப்படி நம்ம 6 வச்சு போட்டது இது எப்படி இருக்குது, நம்ம இந்த மாதிரி 2 வச்சு போட்டது எப்படி இருக்குன்னு அதே இதில் தான் நான் குத்துறேன். அதே மாதிரி தான் இதையும் குத்துறேன் பாருங்கள். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம 2 போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அகெயின் நான் மறுபடியும் 2 போடுறேன். நல்லா அப்படி நெருக்கிக்கிட்டு ஒரு செயின். ஓகேவா? அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பீடை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்க போகும்போது ஒரு பீடை வச்சு தான் முடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. இப்போ நான் ஒரு பீடை வச்சு இந்த ஒரு பீடை வச்சு நான் எண்டு நாட் போட்டு இதை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ வந்து நான் இது மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே த்ரெட்டு வந்து கட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டு வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ த்ரெட்டு இப்போ நம்ம ஒன்று போடுறோம். இப்போ நான் போட்டுட்டேன். ஓகேவா? சாரி, இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அகெயின் வந்து ஒரு த்ரெட்டை வச்சு உள்ளே இழுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்தது வந்து இப்போ ஒன்று புதுசாக நான் கீழே கொண்டு வந்துட்டேன். அதை நல்லா பாருங்கள். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்துலலாம் இழுக்கக்கூடாது. இந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா இந்த பீடு, இதுக்கு உள்ளே விட்டு எங்கே அந்த த்ரெட் இருக்கோ அங்கேருந்து இழுக்கணும். நம்ம உள்ளேருந்து ஏற்கனவே உள்ள த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, கீழே உள்ள புதுசாக ஒன்று இழுக்கிறோம் இல்லையா, அந்த த்ரெட்டை இப்படி இழுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த உள்ளேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். ஓகேவா? நான் எனக்கு கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகேவா? இப்போ நான் அகெயின் ஒரு 3 போட்டுட்டு இந்த சில்க் த்ரெட்டை ஜரி த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே ஹேண்டில் பண்ணணும், சூவிங் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது. இப்போ நான் இது மாதிரி எடுத்து என் நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஷேப்ஸ்லாம் வந்து நான் சொல்லி காட்டுறேன், எப்படி போடணும், அந்த கர்வ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். ஓகேவா? ஹாய், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஷேப்பில் வந்து உங்களுக்கு எப்படின்னு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பீடை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு கார்னரில் எடுத்தோடனேயே நான் ஒரே ஒரு பீடு மட்டும் விடுறேன். ஓகேவா? ஒரு பீடு விட்டுட்டு ஒரு பீட் போட்டுட்டு நான் ஒரு செயின். ஓகேவா? ஒரு பீடு போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டேன்.
அப்புறம் நீங்கள் 2 பீடு இது மாதிரி 2 3 அப்படின்னு தான் விடணும். அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் விடவே கூடாது. ஓகேவா? இந்த கார்னர் வந்துருச்சு, இந்த 2 வச்சு முடிச்சிடுவோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் இப்போ 2 வச்சுட்டு இந்த கார்னரை எப்படி கொண்டு போகணுன்னா அப்படியே கொண்டு போகக்கூடாது. அப்படியே கொண்டு போகாமல் நம்ம வந்து ஏற்கனவே ஷேப்புக்கு பார்த்தோம் பார்த்திங்களா, பின்னாடி ஒரு பேக்கில் வந்து ஒரு செயின்ஸ் போட்டுட்டு அதை அப்படியே கொண்டு போவோம் பார்த்திங்களா, அது மாதிரி கொண்டு போகணும். அது மாதிரி கொண்டு போனால் தான் இதுலேயும் உங்களுக்கு ஷார்ப் கிடைக்கும். ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். ஓகேவா? அகெயின் அந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு பார்த்திங்களா ஷார்ப் எட்ஜஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒன்று போட்டு முடிக்கலாம் நீங்கள், இல்லைன்னா 2 போடலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 எண்ட் பண்ணும்போது 1 தான் போடணும். அதே மாதிரி நான் இங்கே 2 கொண்டு வந்துடுறேன். 2 கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் இங்கே கொண்டு போகிறதுக்கு பேக்கில் போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதை அப்படியே நான் ஷார்ப்பாக கொண்டு வரேன். இப்போ நான் 1 எடுத்து கொண்டு வரேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் போட்டுட்டு நீங்கள் லோட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பவுல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் 2 வச்சு மறுபடியும் லோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 வச்சு லோட் பண்ணுறேன். அதே 2 வச்சு லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பேக்கில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே முடிச்சுக்கணும். இதை அப்படியே நீங்கள் இங்கே கொண்டு வந்து ஃபுல்லாக இப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் இங்கே கொண்டு வந்து முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் ஒன்று விட்டீங்க அப்படின்னா ஒன்று அப்படியே எல்லாமே ஃபுல்லாக உரிக்கணும். அதனால் ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் ஒரு எண் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் ஷார்ப் கார்னர்லாம் கொண்டு போகணும். அதே மாதிரி நம்ம சர்க்கிளும் அப்படி தான் போடுவோம். அதை நான் வந்து நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம சர்க்கிளில் போடுவோம். இந்த சர்க்கிள்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 1 எடுத்துக்கிட்டேன். இப்போ சர்க்கிளில் இந்த மாதிரி 1 எடுத்துக்கிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த மாதிரி சர்க்கிளில் 1 எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு பீடு மட்டும் 1 பீடு மட்டும் வச்சு ஒரு செயின் ஓகேவா போட்டுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து 2 பீடு நம்ம எப்படி சர்க்கிளுக்கெலாம் போடுவோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக தான் வந்து கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா வந்து ஷேப்பே வந்து மாறிடும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் 2 தான் போடணும். நீங்கள் ஒரு ஷேப்பே மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பீடாக வந்து நீங்கள் ஆக்கிடணும். இது பாருங்கள், நான் இங்கெல்லாம் ஒரு பீடு தான் கொண்டு வரேன். ஏன்னா கார்னருக்கு வந்து நான் ஒரு பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஷேப் வந்து எனக்கு மாறாமல் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? நீங்கள் இது மாதிரி வர போகும்போது ஒரு பீடும் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஒரு த்ரெட்டை இழுத்துட்டேன். பாருங்கள், நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால கட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணும். இல்லை அப்படின்னா ஒன்று விட்டால் அப்படின்னா எல்லா பீடுமே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம இழுக்க போகும்போது கீழேருந்து த்ரெட்டு இழுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இழுக்கணும். த்ரெட்டு மட்டும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பீடையும் வச்சு இழுக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் சுற்றணும், ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இழுக்கணும். பாருங்கள்,
நான் இந்த மாதிரி செயினாக போட்டுட்டு வரேன். அந்த கர்வில் நீங்கள் தான் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 5-6ன்னு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதே அப்படியே தொங்கி போகிற மாதிரி லூஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பீடை உருகிட்டு மறுபடியும் இழுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி த்ரெட்டை வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து செயின் போடும்போது அது த்ரெட் அப்படியே உருகிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் கார்னர்லாம் போடுறதுனால நான் ஒரு பீடும் யூஸ் பண்ணுவேன், 2 பீடும் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கு மேலே போகாதீங்க. இந்த மாதிரி கார்னர் போகும்போது என்னை கேட்டால் கண்டிப்பாக ஒரு பீட் இல்லைன்னா 2 பீட் அதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே போகாதீங்க. இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு பீடு வச்சு முடிச்சிடுறேன். ஒரு பீடு வச்சு நான் என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ஷேப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அந்த ஷேப்ஸில் நீங்கள் எல்லாமே போடணும். நீங்கள் நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்தீங்களா, இது எடுக்காத அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ஷேப்பை வச்சும் நீங்கள் போடணும். நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. நான் அடுத்து நான் என்ன ஷேப் சொல்கிறேனோ அதை மட்டும் போட்டால் போதும். பீட் ஒர்க் ஷேப் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுருவோம். ஓகேவா? செகண்ட் வந்து கர்வில் போடுங்க. தேர்ட் வந்து நான் சொல்லி கொடுத்தேன்ல அந்த டைமண்ட் போட்டு 2 டைமண்ட் போட்டால் போதும். ஓகேவா? ஃபோர்த் வந்து ஒரு குட்டி சர்க்கிள், அடுத்தது ஒரு கொஞ்சம் பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் பெரிய சர்க்கிள். ஓகேவா? நீங்கள் அதிகமாக எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷேப்ஸை சொன்னால் வந்து இங்கே வந்து குட்டியாக இருக்குது, ஆனால் நீங்கள் போடும்போது இவ்வளோ பெரிய ஷேப்பாக போடுறீங்க. ஷேப்ஸ் எல்லாம் இவ்வளோ பெருசாக போடணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி நான் ஃப்ளை ஸ்டிச்லாம் சொல்ல போகும்போது நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி நான் ஒரு ஷேப் சொன்னேன்னா அதை வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக போடுறீங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி குட்டியாக போட்டாவே போதும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட பீட் ஷேப்பெல்லாம் வந்து குட்டியாக போடுங்க, இமேஜை மட்டும் கொஞ்சம் பெருசாக போடுங்க. இமேஜ் வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு இருந்தாவே போதும், இதுக்குள்ளே இருந்தாவே போதும். அதுக்காக இவ்வளோ பெருசுலாம் போடக்கூடாது. நம்ம ப்ராஜெக்ட் தான் அவ்வளோ பெருசாக பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இதுதான் உங்களோட பீட் ஒர்க் ஷேப்ஸ். தேங்க்யூ.